பாண்டியாவுக்கு டாடா. ரோஹித்துக்கு பின் அறிவிக்கப்பட்ட புதிய கேப்டன். இலங்கை T20 தொடருக்கான இந்திய அணி. ICC 2024 T20 உலகக்கோப்பையை வென்ற கையுடன் ஜிம்பாப்வே மண்ணில் நடைபெற்ற 20 ஓவர் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. இதைத் தொடர்ந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்தியா அங்கு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அந்த தொடரிலிருந்து கௌதம் கம்பீர் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக இணைய உள்ளார். இந்த நிலையில் அந்த சுற்றுப்பயணத்தில் முதலாவதாக நடைபெறும் T20 தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணியை BCCI வெளியிட்டுள்ளது. அந்த தொடரில் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றுவிட்டதால் ஹர்திக் பாண்டியா இந்திய T20 அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்படுவார் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரை மொத்தமாக கழற்றிவிட்டுள்ள தேர்வுக்குழு சாதாரண வீரராக மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளது. ஏனெனில் பாண்டியாவை துணை கேப்டனாக கூட தேர்வு செய்யாத தேர்வுக்குழு அந்த இடத்திற்கு சுப்மன் கில்லை கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக இந்தியா விளையாடும் அனைத்து தொடர்களிலும் முழுமையாக விளையாடுவதில்லை. எனவே அவருக்கு பதிலாக சூரியகுமாரை 2026 T20 உலகக்கோப்பையின் கேப்டனாக வளர்க்க கௌதம் கம்பீர் பரிந்துரைத்ததாக செய்திகள் வெளியாகின. தற்போது பாண்டியா கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து கழற்றிவிடப்பட்டுள்ளதால் அது உறுதியாகியுள்ளது என்றே சொல்லலாம். அந்த வகையில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் அறிவிக்கப்பட்ட இந்திய T20 அணியில் ஜெய்ஷ்வால், ரிங்கு சிங், ரவி பிஷ்னோய், ரியான் பராக் இளம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல ரிஷப் பண்ட், அர்ஷ்தீப் சிங், சஞ்சு சாம்சன் போன்ற இளம் வீரர்கள் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர். அத்துடன் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். ஆனால் ஜஸ்பிரித் பும்ரா ஓய்வெடுக்கும் இந்த தொடரில் இலங்கையை தெறிக்கவிடக்கூடிய முகமது சிராஜ், கலீல் அகமது ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மொத்தத்தில் ஜூலை 27 துவங்கும் இலங்கை T20 தொடருக்கான அறிவிக்கப்பட்டுள்ள முழுமையான இந்திய அணி பின்வருமாறு: சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஷ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், கலீல் அகமது, அர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.